ஆமா. விஜய் எங்கள ரீப்ளேஸ் பண்ணி தானே விஜய் வராரு. குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன் சார். இல்லை ரீப்ளேஸ் இல்லை இருங்க. சார். இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் சொல்லிடுறேன் சார். எனக்கு வந்து வரிசையில் நின்னோம், ஓட்டு போடணும், நமக்கு ஒரு சின்னம் ஒதுக்கணும், அதெல்லாம் இல்லை. இதோடா எங்கள் தலைவர் மூஞ்சி தான் சின்னம் அப்படிங்கிறவங்கிட்ட போய் நாம் அரசியல் பேச முடியாது சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry, and Bangalore. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் மற்றும் வழக்கறிஞர் அண்ணா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம். அண்ணா எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இந்த பூத் கமிட்டி ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எலெக்ஷன் இறங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஸோ எந்த கட்சியோட அந்த அடிப்படை அமைப்பு வேலை வந்து இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கு நீங்கள் நம்புறீங்க? ஆனால் சீமான் அவர்களோட தம்பிகள்லாம் அது ரெடியாக இருக்காங்களா? அந்த ஒர்க்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருக்கா? அந்த வாய்ப்பு வந்து முதல் திமுக, ரெண்டாவது அதிமுக, ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் சரியாக இருக்கிறாங்க. அதால தான் அந்த பூத் கமிட்டி வச்சுக்கிற ஆட்களோட தேர்தல் நின்னா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா பூத் கமிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, இது அவங்க வந்து ஒரு டெலிவரி பாய்ஸ். சார். திரு புஷி ஆனந்த் அவர்கள் ரெண்டாவது வீட்டில், மூணாவது வீட்டில், நாலாவது வீட்டில், அஞ்சாவது வீட்டில், இதில் 4 இருக்குது, அதில் 3 இருக்குது, அந்த 3ல் 2 அந்த பக்கம், 2 இந்த பக்கம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அந்த டீட்டெயிலில் வச்சுருப்பாங்க. அதனால் அது வச்சுக்கிறவங்களுக்கு அது ஈஸியாக அப்ரோச் ஆகிடும். சார். திரு புஷி, எங்களுக்கு ஆள் போடுறதுலாம் பெருசு கிடையாது, பூத் கமிட்டி அமைக்கிறது தான் பெருசு கிடையாது, இவரை இட்டுன்னு போகிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொன்னார். ஏம்பா கூட்டினாரா? இட்டாம்பா இட்டாரா? இல்லை, நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா அதிமுக தான் திமுகன்னு சொல்லிட்டு, அதை புஷியானந்த் அவர்கள் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார் இல்லையா? அது மேலே வந்து எங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு இவரை கூட்டின்னு வருதா. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அது டக்குன்னு ஞாபகம் வந்து சார், அதனால் கேட்குறேன். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்க தேர்தல் நிற்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை சார். அவங்க ஜெயிச்சிட்டாங்க. 2026 போகிற கோட்டையில் உட்காந்துருப்பாரு. ஆமாம் சார், சத்தியமா அவங்க வேற நல்ல பழகிறாங்க சார். சார். ஜனங்க வந்து வரிசையில் நின்னோம், ஓட்டு போடணும், நமக்கு ஒரு சின்னம் ஒதுக்கணும், அதெல்லாம் இல்லை. இதோடா எங்கள் தலைவர் மூஞ்சி தான் சின்னம் அப்படிங்கிறவங்ககிட்ட போய் நாம் அரசியல் பேச முடியாது சார். எனக்கு என்ன அதில் என்ன, புஷி ஆனந்த் பேசலாம், இதாம்பா மூஞ்சி தாம்பா, என்னவோ தமிழ், அது சரி, அது அவர் இது. ஆதவ அர்ஜுன் பேசுகிறார்ல, 234 தொகுதிகளிலும் தேமுதிக வெற்றி பெற்று விஜய் ஆட்சி அமைப்பார். இதுங்க பேசலாம் சார், ஒன்றும் தெரியாது, விவரம் இல்லை. அவன் பலூன் விட்டார், அந்த காற்று தான் ஒன்றுன்னாரு, இவங்க பேசலாம் சார். ஆதவ அர்ஜுன் அதை பேசக்கூடாதுல்ல, பிகாஸ் அவங்க வந்து தேர்தல் வியூகம் அமைப்பாளர்கள் தானே, பிரசாந்த் கிஷோர் தானே. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தேர்தல் இன்சார்ஜ் அவர் தான், அந்த பூத் கமிட்டி இப்போ அவருக்கு தெரியுமில்ல. அப்படி வரீங்க, ஓகே புரியுது. இந்த புள்ள உட்காந்து காக்கா போவோம், இந்த புள்ள தானாக கழுவிக்கும், இந்த புள்ள இந்தியன் டாய்லெட்டில் போவோம், இந்த புள்ள ஃபாரின் டாய்லெட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போவோம்னு அவருக்கு தெரியும்ல. தெரியுமா? தெரியாதா? தெரியும் சார். அப்படி இருக்கும்போது 234 தொகுதிகளும் நாங்கள் வெற்றி பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம், விஜய் தான் முதல்வர் அப்படின்னா நீ ஏமாத்துறன்னு தானே அர்த்தம் அவரை விஜய். அதான் சொல்லுங்கள் சார். எனக்கு டேரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறேன் சார். நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சார் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்க வந்து வாய்ப்பே கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க ஓட்டு வாங்க மாட்டாங்க, இது கூத்தாடி கூட்டம், என்ன காரணம் சார்? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் சொல்லுங்கள் சார். எங்கள் லாஜிக்கலாக ஒரு பதில் சொல்லுங்கள் சார். எங்கள் இளைஞர்கள் எப்படியாவது இது சீராக்கி கொண்டு வரணும் அப்படின்றோம். எங்களுக்கு வந்து அஜயோ விஜயோ சிம்புவோ அஜித்தோ சிம்புவோ யாரும் வந்து எங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை, நாங்கள் அப்படி பார்க்கல. எங்கள் சமூகத்தை நீங்கள் இப்படி வந்து லூசுத்தனமாக ஆக்கி வச்சுருக்கீங்கள,
நீ சம்பாதிக்கிறதுக்காக இவனை 1 மணிக்கு போய் நிற்க சொல்கிறேன். கோயம்பேடில் பார்த்தா ஒரு பையன் லாரி மேலே ஏறி நின்று செத்தான். ஒரு குடும்பத்தின் கனவை சிதைக்கிறீங்கல்ல. ஏன்டா அப்போ நீங்கள் அறிவுள்ள ஆளுங்க தானே, உங்களுக்கு தெரியும்ல எதுக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு அவனை வர வைக்கணும் தியேட்டருக்கு? காலையில் வந்தான்னா அவங்க கோமாரி வந்துட போதா உங்களுக்கு? ஒரு நாளைக்கு போட்டு அவிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வேக வைங்களா, ஒரு 10 நாள் ஓட்டமே. என்ன கேடு உங்களுக்கு? அந்த 3 நாள் 4 நாள் அந்த கலெக்ஷனை அவன் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துடணும். அவனை டெம்ப்ட் பண்ணி இவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் அப்படின்னு காட்டி அவனுக்கு அந்த எண்ணத்தை தூண்டி அவனை தியேட்டருக்கு வர வச்சு அவன் கோமணத்தில் இருக்கிற காசு வரைக்கும் உருவிடணும். சரி, ஜட்டியில் அவங்க அப்பா கோமணம், இவன் ஜட்டி. அந்த எரிச்சல் தான். நீங்கள் சார் என்டர்டெயின், இப்போ நான் கூட தான் சார் ரசிக்கிறேன். ஏதாவது இப்போ நம்ம சினிமா போகிறோம்னு வச்சுங்க, ஏதோ ஒரு டென்ஷனில் போகிறோம், கொஞ்ச நாள் ஜாலியாக 2 காமெடி பார்த்துட்டு வந்துடணும் சார். அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சு இது யாரா இருக்கும், இது யாரா இருக்கும், யோசிக்க வச்சா செருப்பு கட்டி அடிக்கிற மாதிரி இருக்காது. அட்டாங்க இதுக்கு தானே நாங்கள் வரோம். ஏய், உன் பேர் கூத்தாடி தானே, கூத்தாடி கோமாளி தானே, நீ உன்னோட வேலை என்ன? என்னை சிரிக்க வைக்கணும், என்ன என்டர்டைன் பண்ணணும். எனக்கு நீ பாடம் எடுக்காத, அந்த தகுதியெலாம் உங்களுக்கு இல்லை. ஒரு சோகத்தில் இருக்கிறவன சிரிக்க வச்சு அனுப்பு. ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறவன கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக தியேட்டருக்கு வரான் சார். நீங்கள் எங்களை ரிலாக்ஸ் எல்லாம் தெரியுமா பண்ணுறீங்க? ஒரு நடிகை ஐயோ அவங்க வந்துட போதுடா, பார்த்துடா அப்படின்ற மாதிரி நாங்கள் துடிக்கிற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு 2 சீனை வச்சு இப்படி குத்த வச்சு பார்த்துட்டு போ. இது எப்படி சரியாக இருக்கும் சொல்லுங்கள்? அந்த காலத்துலேயும் பெண்கள் இருந்தாங்க சார். அந்த காலத்தில் அதுக்கப்புறம் அப்போ அந்த பாட்டுக்கிட்டு போடுவாங்க சார். அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் இந்த மாதிரி குத்துப்பாடல்கள்லாம் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆர்டிஸ்ட் வைப்பாங்க சார். அதுக்கு ஒரு சீன் 2 சீன், ஏன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்ல, ஒரு 2 சீன் ஒரு 2 பாட்டுக்கிட்ட ஆட்டு அதுக்கு போயிடும் சார். இப்போ ஹீரோயினுங்களே அந்த வேலையை செய்கிறாங்களே. இப்போ நீங்கள் என்ன படம், ஏதோ ஒன்று படம் வந்துக்குது, நிறைய படம் வந்து இந்த கமலஹாசன் தக் லைஃப். ஆமாம், அதில் பார்த்தா இந்த ஏதோ ஒரு ஹீரோயின் மாதிரி ஒன்று நடிக்குதாம, ரொம்ப பயங்கரமாக இருக்குதாம. இன்னும் நான் பார்க்கல சார் படம். உங்களுக்கு வயசு இல்லைன்னு நினைக்கிறேன், டக்குன்னு அந்த ஆர்வம் உங்களை தூண்டின பொழுது அப்படி நடிச்சுக்கு தான் எல்லாரும் பேசுகிறேன். நானும் ஒன்றும் பார்க்கலன்னு வச்சுங்களேன், பார்க்கலான்னு நினச்சேன். பொதுவாக கமலஹாசன் பண்ணால் கொஞ்சம் புரியலாம்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாளே போட்டு திட்டு போய் இந்த மாதிரி படம் எடுத்துலாம் போயிட்டான் வந்துட்டான். இதுக்காகத்தான் ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லாமல் ப்ரொமோஷன் பண்ணலாம் சொன்ன உடனே சரி பார்ப்போம் பொறுமையான்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன் அந்த ஒரு கூத்தாடி கோமாளி இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடாதா? அரசியல் பண்ணக்கூடாதா? ஒதுக்கி வைத்து விட்டு அரசியல் எல்லாமே கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, யாரும் கற்றுக்கிட்டு வரல. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் கிடையாது, பொதுவாக எப்படி பார்க்குறேன்னா, அவனுக்கு ஈஸியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது. ஈஸி கிடையாது, ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது, அதில் அவங்க ஃபேம் சம்பாரிச்சுக்கிட்டாங்க. டக்குனு அரசியல் வரும்போது அவங்களுக்கு பார்த்துட்டா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, 234 தொகுதிக்கும் போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஈஸியாக பிக் ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த ஒரு ஃபேமை வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்கலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி அவங்க அந்த ஓட்டு வாங்கலாம் அப்படின்ற ஒரு பொறாமையா சார்? ஆமாம், விஜய் எங்களை ரீப்ளேஸ் பண்ணி தானே விஜய் வர்றாரு சார். இல்லை ரீப்ளேஸ் இல்லை சார், இந்த மாதிரி பேசுறதுக்கான காரணம் சொல்லிடுறேன் சார். நீங்கள் இவ்வளோ நீட்டி கேள்வி கேட்டீங்களே, தெளிவாக கேட்கணும்ல சார். நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோம். நாம் தமிழர் கூட்டத்தில் நாம் தமிழர், நாமே தமிழர்னு சீமான் முடிப்பார். அந்த கூட்டத்தை பார்த்து கூட்டத்தில் எதிரில் இருக்கிறவங்க அவங்களும் கையை உயர்த்துவாங்க. நான் கூட சொல்லியிருக்கேன்னா, இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் ரீசெண்டாக நீங்கள் போகும்போது உள்ளே போனே அவன் நாம் தமிழர்னே நீங்கள் ஒரு மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு மாதிரி சன்னுங்க வயசு 55 வயசு இருக்கும் சார். அப்போ இந்த சீனை ஞாபகம் வச்சுங்க சார். சரி சார், சீமான் சீனை, இந்த சீனை ஞாபகம் வைங்க சார். முத்தத்தை கொடுத்து காற்றுல அனுப்புகிறாராம், ஒரு கையை இப்படி வைக்கிறாரா, ஒரு புல்லை இப்படி கையை வைக்கிறது. என்ன சார் அர்த்தம் இது? சத்தியமாக எனக்கு தெரில. அது ஹார்ட் சார். என்ன ஹார்ட்னா? இதயம் சார். நம்ம ஹார்ட் ஷேப் இருக்குல்ல, பாதி இதயம் அவன் வருது, இவர் இதயம் பாதி. இது என்ன காதலின் அடையாளமா? ஹார்ட் சார், அந்த ஹார்ட். ஆமாம், இதே மாதிரி காதல்னு சொல்ல முடியும். அன்பு ஹார்ட் இப்படி போய் இப்படிலாம் இருக்கும். இப்படி இருக்காது சார், அது இப்போ காலங்காலமாக வந்து நம்ம ஹார்ட்டுன்னு இப்படி தான் இருக்கும். இந்த இமோஜி வாட்ஸ்அப்லாம் இருக்கும்ல ஹார்ட், இப்படி எங்க சார் இருக்குது? அது ஒரு ஹார்ட், காதலின் அடையாளம் அப்படிதானே? அன்பு, காதல், ஐகான், ஐகான் எமோஜி மாதிரி, அது ஒரு சிம்பிள். அப்போ இந்த காதல் தினத்துக்கெல்லாம் இந்த ஆர்ட் போடுறாங்களா? அதுதான், அந்த ஆர்ட் தான் இது கையில் வைக்கிறாங்க. அந்த ஆர்ட் தான். இல்லை, நீங்கள் ஆர்ட் நான் இதயமான்னு பார்த்தேன். இல்லை, அதுக்கு அந்த ஆர்ட் தான்.
அதில் நம்ம அதில் வந்து நம்ம விரசத்தை எதிர்பார்க்கல. பட் கொடுத்த விஜய், அதாவது ஒரு பக்கம் கை வச்ச விஜய்க்கும் அது இல்லாமல் இருக்கலாம், அந்த குழந்தை பிள்ளைங்க அது இல்லாமல் இருக்கலாம். இந்த ஃபோட்டோ வெளியில் வருகிற போது எப்படி இருக்கு? நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன் சார். உடனே இல்ல சார், நான் எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். நான் நிச்சயமாக இதை எப்படி பார்த்தீங்க? இல்ல தமிழக வெற்றி இதை எப்படி பார்த்தீங்க? வர அதுவும் அது எப்படி பார்த்தீங்க? எல்லாத்துக்குமே காமனாக நான் பதில் சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக நான் பேசணும்னு நான் கிடையாது சார். பேசுங்க. இதை எப்படி பார்த்தேன்னு நான் சொல்லிடுறேன். அதாவது மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, அவர் ஒரு படத்தில் நடித்து பல ரோல் பண்ணி ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு விஷயத்த வந்து ஈர்த்து அது ஒரு ஸ்டைலாக பண்ணி இல்லை பொதுமேடையில் வரும்போது அவங்க ரசிக்கிறாங்க. ஷூட்டிங்க நீ வந்து இங்கே வந்து இதில் பண்ணுற அப்படிதானே? அதுதான் நான் அதான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த ஃபேமை வந்து பொலிட்டிக்கலில் வந்து அசால்ட்டாக யூஸ் பண்ணிட்டு ஓட்டை வாங்கிட்டு போவீங்க, நாங்கள் வெளியே பார்க்க இருக்கணுமா? ஐயோ, நாங்கள் அந்த ஓட்டு வாங்குறது அதுக்குள்ளே நாங்கள் போகல. சரி, இப்போ இந்த மாதிரி முத்தம் கொடுத்து இப்படி பண்றது தான் உங்க பிரச்சனையா? இருங்க, நீங்க இல்ல சார், அரசியல்வாதிகளுக்கு புசி ஆனந்த் சொல்ற மாதிரியே சரி ஓகே வந்து விஜய் நாளைக்கு சிஎம் ஆயிட்டாரு, நாங்களாம் செத்தா போயிடுவோம், தற்கொலை பண்ணிப்போமா? அப்படி கிடையாது சார். பொறாமை இருக்கலாம், வயிற்றுச்சல் இருக்கலாம்ல சார், நியாயமான எரிச்சல் இருக்கலாம் இல்லையா? இப்படி வச்சுப்போமா உங்க ஸ்டைல்லையே? பைத்தியக்கார மக்கள் இவ்வளோ கேடுகட்ட மக்களா? நீங்கள் சொன்ன இதே வீடியோவில் இருக்கு இல்லையா? கேடுகட்ட மக்களா? அவ்வளோதான், கடைசி வரைக்கும் இப்படி தான் இல்லை. அவங்க ஓட்டு போடுவீங்க, நாங்கள் காலங்காலமாக பேசுவோம், தொண்டைக்கிலேயே பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம், ஜெயிலுக்கு போவோம், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக சுற்றிட்டு வருவோம். அழகாக ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, வருவாங்க, ஓட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க சொல்லி மக்களை தான் குறை சொல்லணும். எதுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? எங்கள் ஊர்லலாம் வந்து முதல்வரை திரையில் தேட மாட்டோம், தரையில் தேடுவோம்னு கேரளாவில் ஒரு பிரபல ஆர்டிஸ்ட் சொன்னார். ஆமாம், அண்ணன் சீமான் அவர்களும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேடைகளில். புரியுதா? எனக்கு என்னன்னா சார், நான் என் கருத்து என்ன அது, அதாவது எங்கேயோ லாஜிக் நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்க சொல்றத பார்த்தா அண்ணன் சீமான் அவர்கள் வச்சுக்கோங்க, அதாவது ஒரு உணர்வுபூர்வமான ஒருத்தர் வரும்போது நல்லா தான் இருக்கும். ஆனா இவர் வேணான்னு சொல்றதுக்கு வந்து எல்லாரும் பாருங்க சார், எல்லாரும் பாருங்க சார், சாரி சார், எல்லாரும் பாருங்க. ஒரு புதுசா ஒருத்தர் உள்ள வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா, இது ஜனநாயக நாடு, அரசியலுக்கு எல்லாரும் வரணும், நம்ம வரவேற்கிறோம், ஆமா அப்படின்னு சொல்றது வரைக்கும் தான் சார். அதுக்கு அடுத்த நாளே ஓகேவா, இஷ்டத்துக்கு ஒரு லாஜிக் இல்லாம, இப்போ நீங்க வக்ஃபை பத்தி நம்மளும் பேசியிருக்கோம், ஒண்ணு தெரியல கம்முன்னு பேசாத குற்றச்சாட்டு நான் ஏத்துக்கிறேன். இல்ல லாஜிக் இல்லாம ஏன் வரக்கூடாது சார்? இப்ப இருங்க, இப்ப டிடிவி தினகரன் வந்தாரு, எல்லாமே எப்படியா இருந்தாலும் வந்தாரு, அப்படி யாராவது பேசினாங்களா? பேச மாட்டாங்க. இருங்க சார், பேச மாட்டாங்க. வேல்முருகன் வந்தார், இல்ல பேச மாட்டாங்க. வேல்முருகன் வந்தார் சார், வேல்முருகனுக்கும் நாம் தமிழருக்கும் பிரச்சனை இருக்கட்டும் சார், வேல்முருகன் வந்தார், எதுக்கு இருந்தாலும் தான் அப்படி யாராவது கேட்டாங்களா சார்? அந்த பாதை இருக்குல்ல, அது கிடையாது சார் இங்கே பிரச்சனை. இப்போ நான் சொல்லட்டுமா, கமல் வந்தார், இப்போ என்ன ஆச்சு கதை? இப்போ அவர் கதை நீங்கள் பேசலாம், அது நாடி போன கதை தான். ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு அவளை நம்பி போனவர்கள் எவ்வளோ பேர். கமலஹாசன் வருகிற போது கமலஹாசன் வச்ச அரசியல் வேற, அதனால வேற மாதிரியா இருந்தா கூட என்னத்தையோ உருப்படியா 2-3 வார்த்தை சொன்னார் சார். டிவி உடைக்கிறனாரு, பேட்டரியை பிடுங்கணுன்னாரு, அதை ஒழிக்கிறனாரு, இதை ஒழிக்கிறனாரு, மாத்தினாரு, ரஜினி வரன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், திரைப்பிரபலங்கள் வந்து அரசியலுக்கு வருகிறார்கள் என்று கூறும் பொழுது அதற்கான வெளிச்சமோ அதுக்கான விஷயம் ப்ரொபகண்டா வந்து பயங்கர எக்ஸ்போசிவா இருக்கு மீடியால. இதை வந்து சார், இது வந்து நான் ஹியூமன் சைக்காலஜி சார். நீங்க திரையில இருக்கிறத தரையில நடத்த முடியாது இல்லை சார். நீங்க திரையில எப்படி உன் படத்துக்கு அவன் வந்தானா விசில் அடிச்சு குய்யோ முயோன்னு கத்துறானோ, அதே மாதிரி அரசியல் மேடையிலும் அவனை நீங்க பயன்படுத்துறீங்கன்ற வருத்தம் தானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. சீமான் அண்ணன் பேசுறாருல, அந்த இப்போ அதை விட இப்போ சீமான் அண்ணங்கிட்ட இருக்கிற ஆளுங்களை விட உங்கள்கிட்ட வயசு கம்மியாக இருக்கிறான் வச்சுப்போம், வயசு கம்மியாக இருக்கான்ல, சீமனை தாண்டி ஒரு அரசியலை பேச. இப்போது தமிழ்நாட்டில் இப்போ தேசிய அரசியலை விட்டுருங்க, இந்த பிஜேபி காங்கிரஸ் இவங்க ரெண்டுத்தையும் விட்டுருங்க சார். தமிழகத்தில் ஒரு திராவிட அரசியல் இங்கே இருக்குது. திராவிட அரசியலுக்கு எதிராக இல்லை நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்குது சார். இதுக்கு காரணம் திராவிட அரசியல்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்றும் பெருசாக 56க்கு அப்புறம் வேறு யாருங்க ஆட்சி பண்ணல, இவங்க தானே. அப்போது தமிழ்நாடு இப்போ நல்லா இருக்கா? விஜய் சொல்லட்டும், நல்லா இல்லைல்ல. இப்போ நல்லா இல்லைன்னா அதுக்கு யார் காரணம்? இந்த சித்தாந்தம் காரணம், இந்த ஆட்சிகள் காரணம்னு வச்சுங்க சார். அப்போது தமிழ்நாட்டை மாற்றினா இதுக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை நீ பேசணும்ல சார். நீ இது தான் பேசணும் நான் சொல்ல வரல, ஒரு லாஜிக்கை சொல்கிறேன். அதுதான் பாயிண்ட். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதில் இந்த பாயிண்ட் அக்செப்டபிள், உங்களோட சித்தாந்தத்தில் தவறு இருக்கு பாயிண்ட், அதுதான் பிரச்சனை. எனக்கு ஒரு கண்ணு தமிழ் தேசியம், ஒரு கண்ணு
ஒரு பொண்டாட்டி முன்னாடிக்கிறா, இன்னொரு பொண்டாட்டி பின்னாடி இருக்கிறா, சட்டப்படி தப்பு தம்பி. அது பாயிண்ட். அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நீ இளைஞர்களை வழிநடத்தி, ஏற்கனவே இவன் கெட்டு போய் அது இதுன்னு அழிஞ்சுக்கிறான் சார். இவன் பாதையிலே நீ போயிடாத, அவன் பாதையை மாற்றுவதற்கு நீ இரு. அம்பேத்கர் சொல்லுவார், ஓடுகின்ற ஆற்றில் நீ நாணலாக இருந்தார, அந்த ஆற்றின் திசையை மாற்றுகிற பாறையாயிருன்னுவார். அவன் போகிற போக்கிலே ஆட்ரா மாப்பிள்ளை விசிலட்ரான்னு கூட்டு போய் அவனை சீரழிச்சிடாத. ஏன்னா உன் பின்னாடி ஓடியாரவன் இப்போ அம்பேத்கர் பேரை சொன்னால் கை தட்டுறான்னா, இப்போ எங்கள் ஆள் நிறையக்கிறான்னு வச்சுங்களேன், இப்போ கை தட்டுவான். இப்போ வேங்க வேல் மாதிரி ஒரு 10 பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அடங்க இந்த ஆள் யாராவது பேசுவான்னு பார்த்தா ஒன்றுமே மாப்பிள்ளை ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு அந்த அரசியலே வேஸ்டா அப்படின்னு போயிடும். அதுக்காக தான் ஒரு சமூக அக்கறையில் சொல்கிறோமே தவிர, விஜய் நல்ல ஒரு ஷார்ப்பான அரசியலை பேசி தமிழ்நாட்டை ஆண்டா யார் வேணாங்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஆரம்பிக்கும் போது முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாதிரி இதை ஆரம்பிக்கிற போது எனக்கு அது ஒரு கண்ணு இது ஒரு கண்ணுன்றது தெரியுமா, கண்ணு இந்த அரசியல் தப்பு கண்ணு சார். ஒரு அதாவது எப்படின்னா ஒரு இதுக்காக வச்சுக்கலாம் சார், லைக் ஒரு தாட்ஃபுல்லான ஒரு கொஸ்டின், தாட்ஃபுல்னு சொல்ல முடியாது, ஒரு கற்பனை கேள்வி சார். ஒருவேளை விஜய் அவர்கள் விஜய் அவர் அப்படியே இருந்து போகிற அண்ணாமலை மாதிரி இன்டெலெக்சுவலாக இருந்திருந்தாருன்னா, ஏன்னா நீங்கள் நேர்மையான ஒரு அரசியல் வரவேற்றிருப்போம். அதுதான் ஏன்னா அடுத்து, ஏன்னா இப்போ நீங்கள் வைக்கும் போது ஏர்போர்ட் மூர்த்தி வன்மத்தை கற்கிறாருன்னு சொல்லக்கூடாது இல்லையா, விஜய் ரசிகர்களும் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்காக கேட்குறேன், ஒருவேளை அண்ணாமலை அவர்களை போல் இன்டெலெக்சுவலாக ப்ரெஸ் மீட்ஸ் பார்க்குறதா, டேரிங்காக தைரியமாக பேசியிருந்தாருன்னா நீங்கள் வரவேற்றிருப்பீங்க. அரசியல் மண்ணுக்கேற்ற அரசியலாக இருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம் சார். நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ஒருத்தன் இப்படி சாய்பாபா மாதிரி தலையை வச்சுன்னு கருப்பாக இருப்போம், தளபதி அவன் என்னவோ பாஷா பேசுகிறான் சார். தளபதினு பேசினா கூட பரவாயில்ல, தளபதினு எழுதிடலாம் சார். அவன் பேசுகிற பாஷைக்கு எழுத்தே ஒன்றும் கண்டுபிடிக்கப்படல. நீங்கள் அந்த வீடியோ எங்கன்னா நீங்கள் எடுத்து இந்த வீடியோவில் வைங்க, அதை பார்க்கும்போது நமக்கு வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி லூசு பயலுக்கு மாதிரி இருக்கிறானுங்களே அப்படிங்கிற வருத்தம். ஏன்னா எனக்கு நேரடியாக தொடர்பு இல்லைனா என் சொந்தக்காரனாக இருப்பான், என் பறையர் சமூகத்துலேருந்து 4 பேர் இருப்பான். இதெல்லாம் ஓட்டாக மாறிடுச்சுன்னா சார்? இல்லை, ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இங்கே நீங்கள் அப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, மக்கள் இப்படி இருக்கானுங்க, ஓட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க, இந்த மாதிரி புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு சொல்லும் போது ஒரு நாள் ஓட்டாக மாறிடுச்சுனா சார்? ஓட்டாக மாறிச்சுன்னா தமிழ்நாட்டின் தலையெழுத்து இவ்வளோதான், சரி இதுக்கும் சேர்த்து தான் வேலை செய்யணும் பொழுதுன்னு போக வேண்டியது தான். வேற நீங்கள் உண்மையாக சொன்னால் ஒரு ஆனஸ்டான பதிலாக கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் மாறாதுங்க, அதெல்லாம் எப்படிங்க மாறும்னு கருத்து கணிப்பில் இல்லைங்க இப்படி தாங்க அப்படி தாங்கன்னு சொல்லாமல் ஒரு ஆனஸ்டாக பதில் கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் இன்னைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது, தெரியாது 2026 எப்படி வேணாலும் இருக்கலாம். தமிழர்கள் கற்பு மாண்பு உள்ளவர்கள், ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடோடு வாழ்ந்தவர்கள் அப்படிலாம் மாறி கட்சிகள் ஊருக்குள்ளே பல இடங்களில் வந்த பிறகு வீட்டுக்கு வந்தால் கட்சிக்கு போஸ்டிங்குன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சார், நம்ம பேசியிருக்கோம், திரும்பி சொல்லுவோம். இன்னும் நம்ம வீட்டுக்கு வானா அது சார், ஒவ்வொருத்தன் பொண்டாட்டி குத்தைக்கு விட்றான் சார். 2 years 3 years கான்ட்ராக்டில் பதவிக்காக. பார்த்தா இதுங்கெல்லாம் பெரிய வீர பவுண்டியோ கட்டபொம்மை மாதிரி அப்படி ஆகிப்போச்சு. இதை நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருப்போமா? ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, கட்சி தலைவர் மீட்டிங் வராருன்னா அவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு அப்போ ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க, ஏற்பாடு பண்ணி வைப்பாங்க அப்படின்னு நம்ம அப்பா காலத்து அரசியலில் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ கண்கூட மாறுறோம்ல, உடனே கேட்பானுங்க, ஏய் என்ன எங்கள் வீட்டுக்கு தானே வந்தார், இவர் மயிருக்கு என்னவா, ஏய் அது ஊடாக இருக்கலாம், அங்கே இருக்கிற என் தங்கச்சி எங்கள் அக்காடா கேட்க தானே செய்வோம் அப்படின்ற ஒரு சமூக அக்கறையில் தான் சார். இப்போ உன் பொருள் சார், உன் வீட்டு பொருள், உன் வீட்டில் இருக்கிற பொருள் நீ எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உன் உரிமைன்னுவேன். பட் அந்த பொருளுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் இருக்கிறோம்பா, இப்படிலாம் நாட்டை விட்டுற முடியாதுப்பான்றது தான் பிரச்சனை சார். திருமாவளவன் சரிங்களா, அவர் திமுகவின் அடிமை தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்படின்னு ஒரு 4 விஷயம் சொல்லுங்கள் சார், இல்லை ஒரு 3 விஷயம் சொல்லுங்கள்.
நம்ம நிறைய நீங்கள் பேசியிருப்பீங்க. 4 விஷயம் வேணாம், 3 விஷயம் வேணாம், ஒரே விஷயம். இல்லை சார், அவரும் நீங்கள் அடி அடின்னு அடிக்கிறீங்க சார். எத்தனை ஊர்களை பலி கொடுத்தாவது நான் திமுகவை காப்பேன். என்னை தாண்டி தான் திமுகவை தொடரும். ம். அவ்வளோதான், ஒரே பதில் தான். இல்லை அது இல்லை சார், நீங்கள் வந்து திமுக மீது அவங்க யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு ஒரு வேகா சொல்கிறீங்க. அப்போ திமுகவே இவர் ஆதரிக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ கேடுகட்டராக இருப்பார்னு நீங்கள் சொல்ல வரீங்க. அதான் பதில் இதுக்கு, அப்படி தானே? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 4 இன்சிடெண்ட்டை சொல்லுங்கள். இதை விட வேற என்ன சொல்லணுன்றீங்க? சார் அவருக்கும் ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? என்ன நியாயம்? என்ன எங்கெல்லாம் ஓசியில் பெற்று போட்டு வச்சுக்கிறாங்களா, இல்லை ஊரில் பெற்று போட்டு வச்சுக்கிறாங்களா? இந்த பறையர்னா ஏதோ டிக்ஷனரியில் ஒரு மீனிங் இருந்ததுன்னு ஒரு இதெல்லாம் படித்தேன். அதாவது எந்த நாய்க்கு போய் எந்த நாய்க்கு பிறந்துன்னு தெரியாதவனுக்கு பேர் இதுன்னு இருந்ததா முன்னாடி ஒரு பொருள் இருந்தது இல்லை. அப்பன் பேர் பிறந்த நாய்ங்களா நாங்கள்? எங்களை எங்கே வேணாலும் எடுத்து போய் இன்னும் பலி கொடுக்குதுன்னா ஊரில் சும்மா பெற்று போட்டு வச்சுக்கிறாங்களா? திமுகவை காப்பாற்றுவதற்கு, திராவிடத்தை காப்பாற்றுவதற்கு வீரமணி வாரிசு இருக்குது, சுபவி வாரிசு இருக்குது, கருணாநிதி அவர்கள் வாரிசு இருக்குது. அவங்க பண்ணிட்டோம் அந்த வேலையை. நாங்கள் ஏன் உயிரை கொடுத்து திமுகவை காப்பாற்றணும்? திமுகவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லு. ஏய் நாயா, எங்கேயோ போட போகிற ஒரு ஓட்டை இங்கே தான் போட்டு. அப்புறம் ஏன் சார் அவர் அங்கேயே இருக்காரு? அப்புறம் ஏன் அவர் அங்கே? அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் இது ஒரு காலையில் நம்ம சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம் சார்.